ஜிகர்தண்டாவை யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா? ஒரே மூச்சுல சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. வெயில் அதிகமா இருக்குல்ல அதான். ஆனா நீ மெதுவா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட்டு முடியுமா? நான் டெலிவரி கொடுக்க கிளம்பணும். ஆர்டர் பண்ணவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க, எனக்கு அத்தை முகத்தை பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. என்னமோ அவங்கள ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. நாம என்ன வேணும்னா அப்படி பண்ணோம்? குழந்தை உண்டாயிடுச்சுன்னு நாமளே எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆனா அது தப்பான ரிசல்ட்னு தெரிஞ்சதும் அம்மா மட்டுமா வீட்டுல எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க தானே. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? மகா குடி. சீக்கிரம் சாப்பிட்டு முடியும் மகா, நான் கிளம்பணும். மகா என்ன யோசிக்கிற? கவலைப்படாத மகா, அம்மாவுக்கு சீக்கிரமாவே குட் நியூஸ் சொல்லிடலாம். முன்னாடிதான் கோர்ட்டு கேஸ்னு டென்ஷனா அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. 2 பேரும் வேலைக்கு போறோம், நல்லபடியா வீட்டை பாத்துக்க போறோம். லைஃப் பீஸ்ஃபுல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த தடவை கன்சீவ் ஆனா கண்டிப்பா தங்கிடும். அம்மாவை உண்மையாவே சந்தோஷப்படுத்திடலாம். ஓகேவா? உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்கு, நீங்க வேணா கிளம்புங்களேன். இவனுங்க தம் அடிக்க போவானுங்க, கேன்டீன்ல மணிக்கணக்கு அரட்டை அடிப்பானுங்க. அப்பெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுறது தெரியாது. பாரு, இன்னைக்கு நீ வந்திருக்க, ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறாங்களா? அதுக்குள்ள இவ்வளவு போன் கால். கடுப்பாவது மகா. நீ சாப்பிடு. சீக்கிரம் கிளம்புறேன்னு சொல்லு மகா. ஏங்க, முக்கியமான மீட்டிங்கா இருக்க போகுது, அதனாலதான் கூப்பிடுறாங்களோ என்னமோ. நீங்க கிளம்புங்க, இத சாப்பிட்டுட்டு நானும் கிளம்புறேன். மகா, உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல மகா. ஏங்க, என்னை விட்டுட்டு என்ன ஃபாரினுக்கு போக போறீங்க? ஈவினிங் வீட்ல மீட் பண்ண போறோம், அப்புறம் என்ன? சரி, உங்களுக்காக வேணா நான் சீக்கிரமா குடிக்கிறேன். சார், உங்க ஆர்டர் சார். எப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டா எப்போ எடுத்து வந்து கொடுக்குற? நீ சொன்ன டெலிவரி டைம்ல இருந்து 1 hour லேட்டு. இந்த லட்சணத்துல 15 மினிட்ஸ் டெலிவரின்னு விளம்பரம் வேற. நீ வருவோன்னு வெயிட் பண்ணி பசி மயக்கமே வந்துருச்சு. அந்த கோவத்துல உனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் போட்டேன். சார் சார், இன்னைக்கு உனக்கு சேலரி கட் ஆயிரும். இதை நீயே எடுத்துட்டு போய் சாப்பிடு. சார் 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 சார், நான் வேணும்னு லேட் பண்ணல சார். சார், நான் வர வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு சார், அதான் சார் லேட்டு. சார், இந்த ஒரே ஒரு தடவை எதுக்குங்க சார்? இனிமே இந்த மாதிரி ஆகாது சார். யோ, என்னமோ தினமோ நீ தான் எனக்கு ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி பேசுற. இன்னைக்கு உன்னை பனிஷ் பண்ணாதான் உங்க கம்பெனி உன்ன மாதிரி சோம்பேறி மேல ஆக்ஷன் எடுக்கும். சார், நீங்க ஆர்டர் பண்ண ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா சார்? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க வேண்டாம்னு சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், வாங்கிக்கோங்க சார். யோ, போயா வெளியா. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ஃபுட் வாங்கிக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ சார், கையடியா. வேணாங்கிற கையில திணிக்கிற. கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது. நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே. இந்தா எடுத்துட்டு போ. போடா வெளிய. வந்துட்டான். ஐயோ, என்ன என்னையா அது? நீ தூக்கி போட்டு விளையாட என் வீட்டு வாசல் தான் கிடைச்சதா? என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? வந்து கிளீன் பண்ணு. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். இதை கிளீன் பண்ணல
போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்புறம் ஃபுட் டெலிவரிக்கார ஒருத்தன் கூட உள்ள வர முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னையா நின்றுகிட்டு இருக்க? க்ளீன் பண்றியா இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? சாரி மேடம், நான் க்ளீன் பண்றேன் மேடம். க்ளீன் பண்ணு. நல்லா க்ளீன் பண்ணு, ஒன்னு இருக்க கூடாது. சரிங்கம்மா. சாரி மேடம். வாடி. மட்டன் குழம்பு அது நமக்கு தான். ஏன் வெண்ணிலா, உன் ரூம் கதவு திறந்ததும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஏசி காத்து அடிச்சுது. குளிர் ஜுரங்கிற ஏசி போட்டுட்டு எப்படி உள்ள இருந்த? ஏசியை நானா போட்டேன், உங்க பேத்தி போட்டு விட்டுட்டு வந்தா. இல்ல தாத்தா, நான் ஏசி போடல. ஏமா போய் சொல்ற? ஏய், ரிமோட் பெட்ல இருந்துச்சு, நான் அது மேலே படுத்திருந்தேன். அப்படியே ஏசி ஆன் ஆயிருக்கும். ஓஹோ அப்படியா? முள்ளால எடுக்கிற மாதிரி குளிர் ஜலத்தை குளிரால எடுக்கிறியோன்னு நினைச்சேன். அண்ணே, சூப் குடிங்க, குளிர் ஜோரத்துக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். வெண்ணிலாவுக்கு சூப்பு எங்களுக்கு ஆப்பா? இல்ல மாமா, இட்லியும் எலும்பு குழம்பும். அருமை அருமை, சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இப்பதான் மாமா சூப் ரெடியாச்சு, குழம்பு கொதிக்குது. இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும்.